இந்த வீட்டுல என்ன ஒருத்தரும் மதிக்க மாட்டேன் கூட தூங்குறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இடம் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. One eternity later. நாயெல்லாம் உழையிடுது. ஓனாய் ஊருக்குள்ள வந்துருச்சோ இந்த ஆளு. வெல்கம் ஆல். ஸ்னோரிங் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுதா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா வெயிட் லாஸ். வெயிட் எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸ்னோரிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது சேஞ்ச் இன் பொசிஷன்ஸ். நீங்கள் தூங்குற பொசிஷன்ஸ் வந்து பேக்ல தூங்காம லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணி தூங்குறதுனால உங்களுக்கு ஸ்னோரிங் இதை வந்து கம்மி பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு நேசல் கன்ஜஷன்ஸ் இருக்கு, இல்லை நேசல் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு கோல்ட் ஆயிடுச்சு, அலர்ஜிக் ஆயிடுச்சு, ரன்னிங் நோஸ் இருக்குன்னா உங்களோட ஓரோஃபாரிங்ஸ்ல இருக்க டிஷ்யூஸையுமே அதை அஃபெக்ட் பண்ணி ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இதனால ஸ்னோரிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், டீகன்ஜஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டீமிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரீத்திங் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், ஸ்னோரிங்கை கம்மி பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கன்சப்ஷன். ஸோ பிஃபோர் கோயிங் பெட், அதாவது 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ள ஆல்கஹாலை குடிக்காதீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா உங்களோட மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடும் த்ரோட்ல. நார்மலாகவே நம்ம தூங்க போகும்போது த்ரோட்ல இருக்க மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுனால உங்களுக்கு ஸ்னோரிங் இன்க்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன். ஸோ ஹைட்ரேஷன் எவ்வளோ முக்கியம்னா, நீங்கள் ஹைட்ரேஷன் மார்னிங்லேருந்து இல்லாமல் இருக்கும் போது ராத்திரி நீங்கள் தூங்க போறீங்கன்னா அந்த டைமில் உங்களோட மியூக்கஸ் வந்து மவுத்லேயும் த்ரோட்லேயும் அப்படியே இருந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது பிளாக்கேஜ் இருக்கும். ஸோ அதனால ஸ்னோரிங் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால மார்னிங்ல எவ்வளோக்கு ஹைட்ரேஷனாக இருக்க முடியுமோ ஹைட்ரேஷனாக இருங்க. ஸோ அதனால உங்களுக்கு ராத்திரியில தூங்கும் போது இந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஸ்னோரிங்கும் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்புகள் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மயோஃபங்க்ஷனல் எக்ஸசைசஸ். மயோஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ்னா டங்கை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் பேலட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு 10 ரவுண்ட்ஸ், அதாவது 10 செகண்ட்ஸ் வந்து மார்னிங் ஈவினிங் சொல்லிட்டு ரொட்டேஷனலாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உங்களோட டங் மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன் ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா, ஆக்சுவலாக நைட்டில் வந்து உங்களோட டங் மசில் வந்து ரிலாக்ஸேஷன் பொசிஷனில் போகும் நார்மலாகவே. ஸோ அதனால உங்களுக்கு ஓரோஃபாரிங்ஸ், அதாவது நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இந்த டங்கும் வந்து ரிலாக்ஸேஷன் பொசிஷன் இருக்கிறதுனால ஸ்னோரிங் வந்து அதிகமான சவுண்ட் கொடுக்கும் அது மாதிரி. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இதை கம்மி பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களோட த்ரோட் மசில்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸசைசஸ் வந்து மார்னிங்லையும் ஈவினிங்லையும் நீங்கள் ரொட்டீனாக பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக இது ஸ்னோரிங்ல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நேசல் டைலேஷன்ஸ் பண்ணலாம், அதான் இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேண்டிபுலர் அட்வான்ஸ்மெண்ட் அப்ளைன்ஸ்ன்னு இருக்கு, சிபேப்ன்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்னோரிங்கை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இப்படியும் உங்களுக்கு ஸ்னோரிங்ல இருந்து நீங்கள் வெளியில வர முடியலையா, ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட இஎன்டி சர்ஜனையோ இல்லை டென்டல் சர்ஜனையோ பார்த்தீங்கன்னா இதுக்கான தீர்வு கிடைக்கும். பெட்டர் மெடிசன், பெட்டர் வேர்ல்ட், better me, better family. Thank you.